நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல இந்த காலை வேளை காமிடத்தில் வருகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வருகிற கிருபைகளுக்காக கொடான கொடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக, இந்த மாதத்திற்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தருடைய சந்நிதியிலே அமர்ந்திருந்து நம்முடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த நாள் எங்களுக்கு அமைவதாக. தெளிவாய் எங்களோடு கூட காரியங்களை உணர்த்துவீராக, பேசுவீராக, இடைப்படுவீராக. இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்காக மிகவும் பாரத்தோடு செபிக்கிறேன். ஒவ்வொரு இடங்களில் இருக்கிறதான இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை இன்னும் அதிகமாய் சந்திப்பீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். ஆண்டவர் இந்த மாதத்திலே வாக்குத்தத்தமாய் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்கிறார். நீங்கள் எடுத்திருக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களுக்கும், நீங்கள் படுகிற எல்லா விதமான உபத்திரவங்களில் நின்றும் எப்படியாகிலும் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி, இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த பாரத்திலிருந்து, எப்படியாகிலும் இந்த துயரத்திலிருந்து மீண்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் படுகிற பிரயாசங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதன் காரியமாய் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் இந்த மாதத்திலே, உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உங்கள் கைகளை நீங்கள் நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சோர்ந்து போன நேரங்களிலே, கலங்கி நிற்கிற காரியங்களிலே எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட துணையாக இருப்பார். ஆனால் உங்களுக்கு சோர்வுகள் வந்தாலும், சோதனைகள் நேர்ந்தாலும், அதை தாங்குவதற்கான பலனையும் சத்துவத்தையும் ஆண்டவர் அதிகமாய் அளிக்கிறவராக இருக்கிறார். He gives more. He gives a lot. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகியனாலே நீங்கள் அதை நினைவு கூர்ந்தவர்களாய் மகிமையிலே எல்லா காரியங்களையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அரசாங்கம் நமக்கு நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறது. நாமும் அதை எப்படியாகிலும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். முன்னெச்சரிக்கையாக இப்போது கொரோனாவின் நிமித்தமாய் கைகளை கழுவுகிறோம், சானிடைசர் போடுறோம், மாஸ்க் போடுறோம். ஒரு சில பேர் கையில் க்ளவுஸ் கூட போட்டிருக்கிறாங்க. எல்லாத்தையும் எப்படியாச்சும் பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான். இல்லை, விடாமல் போராடிக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தருமே எனக்கு கொரோனா வந்துடக்கூடாது, என் சுற்று உற்றத்தாருக்கு கொரோனா வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மிகவும் கடினமாய் போராடி கொண்டிருக்கிறோம். செபிக்கிற ஜபங்கள் எப்படியா இருக்குது பாருங்க. ஆண்டவரே எங்களை பாதுகாத்தருளும், ஆண்டவரே எங்களை பராமரித்தருளும், ஆண்டவரே எங்களோடு கூட இரும், இந்த கொரோனா வந்துடக்கூடாது. இப்போ கூட வேண்டுதல் செய்யும் போது எங்கள் சபையை காத்தருளும், சபை விசுவாசிகளை காத்தருளும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உங்கள் கைகளை நெகிழ விடாமல் எங்கள் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு தக்கதான பலன் உண்டு. இந்த மாதத்தில் வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் கொடுத்தது கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி. ஆனால் இந்த கிரியைகளுக்கு எப்பொழுது பலன் கிடைக்கும் என்று சொல்லி இந்த நாளுக்குரிய செய்திக்குரிய தலைப்பாக ஆண்டவர் ஒரு காரியத்தை என்னோடு கூட பேசினார், காண்பித்தார். அதை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். முடிந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளுக்குரிய இந்த செய்திக்கான தலைப்பு, Look the Creator, not the creations. Look the Creator, not the creations. படைத்தவரை பார், படைப்புகளை அல்ல. படைத்தவரை பார்,
படைப்புகளை அல்ல என்று சொல்லி. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் கேட்கும் போது அப்படியே என்னடா அப்படின்னு கொஞ்சம் யோசனையாக இருக்கும்ல. படைத்தவரை பார், படைப்புகளை அல்ல. Look the creator and not the creations. ஆண்டவர் இந்த காரியத்தை என்னோடு கூட பேசின போது இதற்கும் இந்த வாக்குத்தத்தத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதை கொண்டு நான் உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை காண்பிக்கிறேன். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் நிச்சயமாய் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். இந்த இடத்துல இந்த பகுதியை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிற வேளையிலே இவர்கள் இந்த வசனத்தில் முக்கியமாக ஒரு காரியம் என்னன்னாக்கா, முதலாவதாக இவர்கள் எப்படி தேடுகிறார்கள் என்றால், தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு திரும்பி அவரை தேடின போது. கர்த்தரை எப்போ தேடுறோம் அப்படின்னா, ஆண்டவரை எப்போ நோக்கி பார்க்கிறோம் அப்படின்னா, என் நெருக்கத்தில். இன்னைக்கு ஜெபங்கள் அதிகமாக இருக்குது, ஜெபிக்காதவங்க கூட ஜெபிக்கிறாங்க. ஏனோ தானோன்னு வாழ்ந்து கொண்டிருந்தவங்க கூட இன்னைக்கு கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்றான். இவன் புறஜாதியாராக இருக்கட்டும், கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட இன்னைக்கு பயந்து என்ன சொல்றதுன்னு தெரியல, யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இருக்கிற நெருக்கத்துல எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஆனா அந்த நெருக்கத்துல தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம். இவர்களும் இந்த ஜனங்களும் பார்த்தீங்கன்னாக்கா போது முதலாவதாக கைகளை நெகிழவிடாமல் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி, உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் நீங்கள் எப்படி இதை நடப்பிக்க வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவரை தேட வேண்டும், படைத்தவரை தேட வேண்டும். நீங்கள் பார்க்க வேண்டிய ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாருன்னா, இது எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், உருவாக்கினவர், படைத்தவர், சிருஷ்டித்தவர். அந்த சிருஷ்டிகரை பார்க்கணும், அந்த படைத்தவரை தான் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? நெருக்கத்திலே நீங்கள் போய் பாருங்க அவரை. பரவாயில்ல, நெருக்கத்திலேயாவது ஆண்டவரை நோக்கி பாருங்க, நெருக்கத்திலேயாவது அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க, நெருக்கத்திலேயாவது கர்த்தரை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிற ஒரு மன்றாட்டு உங்களுக்கு இருக்கட்டும். கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக, கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29-30 அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஒவ்வொரு காரியங்களும் மறப்பதே இல்லை. நீங்க முதலாவது உங்கள் நெருக்கத்திலே தேட வேண்டும். இரண்டாவது, வியாகுலப்பட்டு அந்த வியாகுலங்கள் எல்லாம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் போது அவரை தேடுங்க. அதுலேயும் எப்படி தேடணும் தெரியுமா? தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்துமாவோடு அவரை தேடும்போது. நெருக்கத்தில் ஆண்டவரை தேடுங்க, வியாகுலப்படும் போது ஆண்டவரை தேடுங்க. அநேகருக்கு நம்ம பாடலாம், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன்னு பாடலாம் பாடுவோம்ல. நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். சும்மா இருக்கிற
சமயத்தில் 10 ரூபாய் வருது அப்படின்னாக்கா எத்தனை பேர் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்கிறோம்னு தெரியல. 10,000 ரூபாய் வந்ததுன்னா சந்தோஷப்பட்டு மகிமைப்படுத்தும், தேங்க்யூ லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. 10 ரூபாய்க்கு கூட மகிமைப்படுத்தணும். ஏன் தெரியுமா? அந்த 10 ரூபாய் தான் அந்த நாளுக்குரிய ஏதோ ஒரு தேவையை சந்திக்க தேவையாக இருந்துச்சு. அதை கூட ஆண்டவர் சந்திச்சாரு. அதை தான் நீங்கள் நோக்கி பார்க்கணும். ஆனால் இப்பொழுதும் இந்த நேரத்திலையும் கூட நீங்கள் வியாகுலப்படுகிற நேரத்திலையும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அவர்கள் மனக்கண் எல்லா இடுக்கங்களுக்கும் நீங்களாக்கி உங்களை நிச்சயமாய் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அதை எப்படி நம்ம செய்ய போறோம் அப்படிங்கிறது தான் நீங்களும் நானும் சற்று உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நெருக்கத்திலே அவரை தேடுங்கள். வியாகுலப்பட்டு அது தொடர்ந்து பிடிக்கும் போது ஆண்டவரை நிச்சயமாய் தேடுங்கள். படைத்தவரை தேடுங்கள். ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்க போகும்போது, ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். முதலாவதாக நெருக்கத்திலே கர்த்தரை தேடின போது கர்த்தர் நமக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக வியாகுலப்பட்டு அது என்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கர்த்தரை தேடும் போது கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக என் காயத்தில் நான் எப்பெல்லாம் அடிபடுறேனோ, எப்பெல்லாம் நான் காயப்பட்டு நிற்கிறேனோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி தேடும் போது ஆண்டவர் எனக்கு நிச்சயமாய் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் நிச்சயமாய் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அந்த வசனத்தை வாசிக்கும், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். நல்ல ஒரு பாடல் கூட இருக்குது. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன், உடன்படிக்கை என்னோடு செய்து எழுந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏல் எல்லோக்கே ஏல் எல்லோக்கே ஏல் எல்லோக்கே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோக்கே ஏல் எல்லோக்கே ஏல் எல்லோக்கே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தயவென்ன கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தயவென்ன கைவிடல. வெறும் கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோக்கே ஏல் எல்லோக்கே ஏல் எல்லோக்கே உம்மை துதிப்பேன். அவரே காயங்களை கற்றுவார். கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் உங்கள் காயங்களை கற்றுவார். கடந்த மாதத்தில் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுத்த காரியம் என்ன? உடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி. நான் தான் ஆக்சுவலாக காயப்பட்டு தழும்பு எனக்கு தான் வரணும். ஆனால் எனக்கு தழும்பு வராமல் எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டதுனால என் தழும்பு எல்லாத்தையும் சேர்த்து அவர் வாங்கி கொண்டார். அதனால தான் அவர்கிட்ட எல்லா தழும்பு இருக்குது. எனக்கு கொடுக்குற எந்த ஒரு காரியத்திலுமே ஆசீர்வாதத்திலுமே ஆண்டவர் தழும்போடு கொடுக்கறதே இல்லை. நான் தழும்புகள் தேவையற்ற மெமரிஸை உண்டாக்கும், தேவையற்ற நினைவுகளை உண்டாக்கும், மனமடிவுகளை ஏற்படுத்தும். ஆகினால தான் ஆண்டவர் கொடுக்கும்போது எல்லாவற்றையும் பூரணமாய் தருகிறவராக இருக்கிறார். முதலாவது, நீங்கள் இந்த மாதத்திலே உங்கள் கிரியைகளுக்கு பலன் வேண்டுமானால், உங்களுக்கு கிரியைகளுக்கு தக்க பலன் வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். படைத்தவரை நோக்கி பாருங்கள், படைப்புகளை அல்ல. எப்படி நோக்கி பார்க்கணும்னா நெருக்கத்தில் ஆண்டவரை தேட வேண்டும்.
வியாகுலப்பட்டு அது என்னை பின்தொடரும் போது முழு மனதோடு கூட அவரை தேட வேண்டும். அப்பொழுது வாக்குத்தத்தங்களை, உடன்படிக்கைகளை கர்த்தர் நம்மோடு கூட ஏற்படுத்துவார். கர்த்தரிடத்துல திரும்பி என்னுடைய காயத்தை கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அந்த வசனம் சொல்லுகிறது, நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் என்று சொல்லி. உங்களை பீறினார் உங்கள் காயங்களை கட்டுவார், உங்களை குணமாக்குவார். நிச்சயமாய் நம்புங்கள், நிச்சயமாய் நம்புங்கள். ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்மளோடு கூட விரைவாக காண்பித்து கர்த்தருடைய சமூகத்திலே வேதத்தின் அடிப்படையிலே படைப்புகளை மாத்திரம் பார்த்தவர்கள் ஏன் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். படைப்புகளை பார்த்தால் என்ன நேரும்? படைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் இந்த உலகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிற வேர்ல்டு விடுங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சில வருடங்களுக்கு முன்பதாக கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் பியூட்டிஃபுல்லாக ஆண்டவர் படைச்சிருக்கிறார். ஆரம்பத்தில் வச்சிருந்த காரியத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் இருக்கிற எல்லாவற்றையுமே சொல்கிறேன், ஒவ்வொன்றத்திலுமே ஆண்டவருடைய ஒரு பெரிதான ஒரு இன்டெலிஜென்ஸ் அதில் காணப்படும். அப்படி ஒரு ஞானம், அனந்த ஞானம் என்று சொல்லுவாங்க, அப்படி ஒரு ஞானம் அதில் காணப்படும். நீங்கள் படைப்புகளை பார்த்தீங்கன்னா அந்த ஞானம் எங்கிருந்து வரும், அந்த அறிவு எங்கிருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரிடத்திலிருந்து தான் அந்த அறிவு வரும். அப்படிப்பட்ட அறிவை ஆண்டவர் எப்படியெல்லாம் படைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப வியக்கத்தக்கதாக இருக்குது, ரொம்ப வியக்கத்தக்கதாக இருக்குது. அது உணர்ந்து கொள்ளவே முடியல. அப்படி ஒரு ஆசீர்வாதம் அதில். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 29ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும், உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த தீர்க்கதரிசியானவர் தன்னுடைய கூட இருக்கிறதான ஊழியக்காரனிடத்தில் ஒரு காரியத்தை கொடுக்கிறார். என்னன்னா, இங்கே எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த சுனேமியாள் இந்த இடத்துல எலிசாவை நோக்கி சொல்லுகிற ஒரு காரியம், நானா உங்ககிட்ட வந்து கேட்டேன், இந்த ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ அவன் சாவு கிடக்கிறான். இப்போ இவர் சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ கேயாசி இங்கே வான்னு சொல்லி தன்னோடு கூட இருக்கிற ஊழியக்காரன் தான் எலிசா செய்து வருகிற எல்லா காரியங்களையும் அறிந்தவர், எல்லாவற்றிலும் தன்னுடைய ஈடுபாடும் இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு கூடவே இருக்கிற ஒரு ஆள் தான். ஆனால் இங்கே ஒரு காரியம் நடக்குது. என்னன்னா, இவர் தன்னுடைய தடியை எடுத்து இந்த கேயாசி இடத்துல கொடுத்து இதை எடுத்துட்டு போய் பிள்ளையோட முகத்தில் வை அப்படின்னு சொல்லும்போது இவனும் போகிறான். முன்பதாக போய் விரைவாக முன்பதாக போய் அந்த பிள்ளையின் முகத்திலே அந்த தடியை வைக்கிறான். அது ஒன்றும் நடக்கவில்லை, பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். ஏன் அப்படின்னா, இந்த கேயாசி படைத்தவரை பார்க்கவில்லை, படைப்பினை பார்த்தான்.
அவன் கையில் இருக்கிற தடி தான் அவனுக்கு ரொம்ப பெருசா இருந்துச்சு. கையில் இருக்கிற தடி தான் ரொம்ப பெருசா இருந்துச்சு. இது யார் கொடுத்த தடி? எலிசா கொடுத்த தடி. எலிசா தடி கொடுத்து எடுத்துட்டு போய் வைக்க சொன்னாக்கா அந்த அந்த தடியில ரொம்ப பெரிய வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தடியின் மேலதான் அவனுடைய குறிக்கோள் இருந்துச்சு. விரைவாய் முன்பதாக போய் இந்த தடியை எடுத்துட்டு போய் அந்த பிள்ளையின் மேல வைக்கணும். ஒன்றும் நடக்கவில்லை. விசுவாச குறையா இருக்கலாம். அப்படி விசுவாச குறையா இருந்திருந்தா அவன் முன்னாடி ஓடி போயிருக்க மாட்டான். உனக்குள்ள ஒரு நம்பிக்கை தான், ஒரு விசுவாசம் தான். ஊழியக்காரர் சொல்லிட்டார் எடுத்துட்டு போய் வைக்கணும்னு சொல்லி. ஆனாலும் இதுல ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால் இந்த கேயாசி படைத்த ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். படைப்பினை அல்ல. மனிதன் படைத்த தடியில ஒண்ணுமே இல்லைப்பா. அந்த கோல் பாம்பா மாறணும்னா அது ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். அந்த கோலிலிருந்து வல்லமை புறப்படணும்னா அதுவும் ஆண்டவரால் தான் முடியும். மனுஷன் செய்த எந்த ஒரு காரியமும் வல்லமையால் நிரம்பாது. அது ஆண்டவரால் மாத்திரமே நிரப்பப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எலிசா கொடுத்த தடியின் பேர்ல தான் அவனுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. அப்படி இருக்கவே கூடாது. இடத்துல வாசிச்சிங்கன்னா அப்படிதான் இருக்கும்னா கீழே பார்த்தீங்கன்னாக்கா எலிசா வீட்டிற்குள் வந்த போது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான் என்று சொல்லி வாசிக்கணும். பிள்ளை மறிச்சே போயிடுச்சு. உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். இதே இடத்துல எலிசா வராரு. எலிசா கொடுத்த தடி தான் இப்ப எலிசாவே வராரு. ஆனால் எலிசா தடி மேல இல்ல, தன்னுடைய வல்லமையின் மேல இல்ல, தன்னுடைய கிரியையின் மேல அல்ல, அந்த படைப்புகளை அவன் பார்க்கவில்லை. மாறாக அவன் செய்கிற ஒரு காரியம் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார், விண்ணப்பம் செய்கிறார். அவர் படைப்புகளை பார்க்கவில்லை, படைத்தவரை பார்த்தார். எலிசாவே பாருங்க, தீர்க்கதரிசி தான், ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றவர் தான். ஆனாலும் அந்த இடத்துல அவர் செய்கிற காரியம் என்னன்னா படைத்தவரை பார்க்கிறார். ஒரே ஒரு நிமிஷம் தான் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். உன் நெருக்கத்தின் நேரத்தில், உன் வியாதியின் நேரத்தில், வியாதியின் படுக்கையில, மரண தருவாயில செத்தே போயிட்டான் அந்த பிள்ளை. அப்ப கூட இந்த எலிசா என்ன பண்றாருன்னா ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். ஏன் தெரியுமா? அந்த பிள்ளைய படைச்சதும் அதே ஆண்டவர் தான். அந்த பிள்ளைய ஒரு படைப்பு தான். அந்த எலிசா படைப்பினை பார்க்கவில்லை, அந்த சமயத்துல கூட படைத்தவரை பார்த்தார். படைத்தவரை பார்த்தார், படைத்தவரை பார்த்தார். 2 ராஜாக்கள் புத்தகம் முதலாவதாக வாசிக்கிறோம். இந்த கேயாசி தடியின் பேரில், கேயாசி தடி, தடியின் பேர்ல ஒரு நம்பிக்கை, தடியின் பேர்ல ஒரு விசுவாசம் இருந்துச்சு. இரண்டாவதாக வாசிக்கலாம் 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவர், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான்.
முதல்ல கேயாசி தடியின் பேரில் அந்த படைப்பவனை தடியின் பேரில் ஒரு பயத்தோடவும் ஒரு பக்தியோடவும் கூட அந்த தடியின் பேரில் தான் இருந்தான். இப்போ அடுத்து பார்க்க போகும்போது இந்த வேலைக்காரன், ஊழியக்காரனுடைய வேலைக்காரனாக இருக்கிற இவர் வெளிய இராணுவம், சேனை, குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறதை கண்டவுடன் பயந்துட்டார். ஏன் அப்படின்னா இந்த குதிரை, இந்த சேனை இதெல்லாம் படைப்புகளாக தான் இருந்துச்சு. வெறும் படைப்புகள் தான் அவை, வெறும் படைப்புகள் தான் அவை. இந்த படைப்புகளை நோக்கி அவர்கள் அதிகமாய் பார்த்தபடினால அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. பயத்தில் சொல்றாரு, ஐயோ என் ஆண்டவனே, இப்படி பயப்படுறாரு, ஐயோ என் ஆண்டவனே என்று சொல்லி. இந்த வேலைக்காரன் படைப்பாகிய இராணுவத்தை கண்டு மிகவும் பயந்தான். முதல்ல இந்த தடியின் பேரில் இந்த கேயாசி வைத்த நம்பிக்கை அவனுக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை. மாறாக எலிசா கர்த்தரை நோக்கி, படைத்தவரை நோக்கி பார்த்தபோது அந்த இடத்துல ஒரு விடுதலை பிறந்தது. இங்கே வாசிக்கிறோம், இந்த இராணுவத்தை கண்டு பயந்தான். நீங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நெருக்கம் பயங்கரமாக இருக்குது. சாவுக்கு எதுவான காரியங்கள் அப்படியே நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்போ நிறைய தடிகளை தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம். நாம் உடம்பு முடியல, கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னும் போது உடனே தடியை தான் தேடுறோம். ஏதாச்சும் ஒரு தடி கிடைச்சாக்கா அது வச்சாக்கா சரியாயிடும்பா அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் சொல்லிடக்கூடாது. உடனே நம்மளும் அதை எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணிப்பா. இப்போ யூடியூப் வேறு ரொம்ப டாப்பில் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் உடனே சொல்யூஷன் தேடுறது அங்கே தான். உடனே போடு யூடியூப்பில். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பில்டிங்கை சரி பண்ணுறதுக்கு கூட எப்படி சரி பண்ணுவது, பில்டிங்கை எப்படி ரிப்பேர் செய்வது, யூடியூப்பில் உடனே போட்டு பார்க்கணும். அப்படிப்பட்ட காலத்தில் தான் போய்கிட்டு இருக்கிறோம். அப்படி நீ என்னதான் தடியை பார்த்தாலும் தடி சுகமாக்காது. நீ பார்க்கிற தடி உன்னை நிச்சயமாய் சுகமாக்கவே ஆக்காது. நீ பார்க்கிற இராணுவம் உன்னை பயமுறுத்தும். உன் கூட வராங்க தெரியுமா, உன் கூடவே தான் இருப்பாங்க. திடீர்னு உனக்கு அவங்க இராணுவமாக மாறுவாங்க. ஏன்னா நீ பார்த்து கொண்டிருப்பதெல்லாம் படைப்புகளை மாத்திரமே. குதிரைகளையும் ரதங்களையும் பார்த்து பயப்படுகிற இந்த ஊழியக்காரனை பார்க்கிறோம். இந்த வசனத்தில் வாசிக்கிறோம்னா சிலர் ரதங்களை கொடுத்தும் சிலர் குதிரைகளை கொடுத்தும் மேன்மை பாராட்டுகள். ஆனால் நானும் என் கர்த்தரை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்கிறேன். நம்முடைய மேன்மை பாராட்டுதல் அவரிடத்தில் நிற்க வேண்டும். ஆனால் இந்த இடத்துல வாசிக்கிறோம், அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அதே கண்கள் கண்டது. இப்போ திரும்பவும் பாருங்க, இந்த வேலைக்காரன் வெளியே இருக்கிற குதிரைகளையும் ரதங்களையும் கண்டான், பயந்தான். எலிசா ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். ஏன்னா அந்த குதிரையை படைச்சதும் அவர் தான், அந்த இராணுவத்தை உண்டாக செய்ததற்கான ஆட்களை உருவாக்கினதும் அவர் தான், படைச்சவரே அவர் தான், எல்லாத்தையுமே படைச்சது அவர் தான். அவ்வளோ பெரிய இராணுவத்தை குறித்து இவன் பயந்தான். ஆனால் இந்த எலிசா ஒரு விண்ணப்பம் பண்றார், ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி. யாரை பார்க்கணும்? அந்த படைச்சவரை பார்க்கணும். அப்படின்னா கண்கள் திறக்கப்பட்டது. அப்புறமா பார்க்குறான், எண்ணிறந்த சேனை அந்த மலை முழுவதும் சூழ்ந்திருக்கிறதை கண்டான். அப்போ பயம் இல்லை, வாவ் அப்படிங்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அக்கினியின் மதமான ரதங்களும் குதிரைகளும் உங்களுடைய சுற்றிலும் இருக்குமானால் எப்படி இருக்கும் என்று சொல்லி. இன்னைக்கு நிறைய பேர் ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து பயம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இல்லை, என்ன ரதம் என்ன குதிரைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணுக்கே தெரியாத ஒரு குட்டி காரியம் தான். என்னது? கொரோனா. எல்லாருக்கும் பயங்கர பயம்.
இப்படிப்பட்ட பயத்தை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி ஒரு பயம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஏன் தெரியுமா இந்த பயம் வந்துச்சு? நான் படைப்பினை பார்த்தேன். கொரோனா எங்கிருந்து வந்துச்சோ அந்த படைப்பினை தான் பார்த்தேன். எந்த படைப்பிலிருந்து வந்துச்சோ அந்த படைப்பினை தான் பார்க்குறேன். படைச்சவரையும் பார்க்கலையே. இத்தினோண்டு கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியத்துக்காக நான் இவ்வளவு பயப்படுறேன். என் கண்ணுக்கு தெரிஞ்ச மகிமையான ஆண்டவருக்காக நான் என்னைக்காவது பயப்படுறேன்னா அந்த பயம் எனக்குள்ள இருக்குதா? அந்த விசுவாசம் இன்னும் பற்றி கொண்டு இருக்கிறோமா? இல்லை இராணுவத்தை கண்டு பயந்து கொண்டு இருக்கிறோமா? படைச்சவர் எப்படி தெரியுமா? ஒவ்வொரு காரியத்தையும் நுணுக்கமாக படைச்சிருக்கிறார். ரொம்ப இன்டெப்த்தாக படைச்சிருக்கிறார். இல்லை மேபி இந்த காலங்களில் நான் ஒரு சின்ன காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். நான் படித்த ஒரு காரியம் தான், நான் பார்த்து கற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொசு இருக்குது பாருங்க. கொசு பார்த்துருப்பீங்க இல்லை? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரே பிரச்சனையாகுது. கொசு தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. கொசு கடிக்குது அப்படிங்கிறோம் நாம் இல்லை? அந்த கொசு எப்படி கடிச்சு ரத்தத்தை உரியுது அப்படின்னு நான் கொஞ்சம் பார்த்தேன். அதை குறித்து கொஞ்சம் லைட்டாக ஆராய்ச்சி செய்தேன். கொசு எத்தனோடு இருக்குது? இவ்வளோண்டு தான் இருக்குது அந்த கொசு. ஆனால் அதை படைச்ச ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியாய் அழகாய் படைத்திருக்கிறார் தெரியுமா? இல்லை அட பாவி, நைட்டானா வந்து கடிக்குது, அதை பார்த்து அழகாக படைச்சிருக்கிறாருன்னு பேசின்னு இருக்கிறான் அந்த பையன். அப்படின்னு இல்லைப்பா, கேளுங்க. சின்ன அளவில் இருக்கிற அந்த கொசு ஃபீமேல் கொசு தான் கடிக்கும், இல்லை பெண் கொசு தான் கடிக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொசு கடிக்கிறதுக்கு ஒரு நீடில் இருக்குது. ஒரு சிரஞ்ச் மாதிரி இருக்கிற ஒரு நீடில் இருக்குது. அந்த நீடில் பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் இதை பார்த்துருக்குறீங்கன்னு தெரியல. கொசுனுடைய அந்த நீடில் மொத்தம் 6 நீடில் இருக்குது. ஒரே ஒரு கொசுல இருக்க அந்த ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கில் 6 நீடில் இருக்குது. 6 நீடில்ஸ். அதில் 2 நீடில் வச்சு உள்ள பியர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சதை தள்ளுறதுக்கு 2 நீடில், சதையை தள்ளி பிடிக்கிறதுக்கு 2 நீடில், ஒரு நீடில் உள்ளே போய் அந்த பிளட் வெயினை தேடுறதுக்கான ஒரு நீடில், அதே நீடிலால் அந்த பிளட்டை சக் பண்ணுறதுக்கு, அது உறிஞ்சி எடுக்கிறதுக்கு அந்த நீடில் பயன்படுகிறது. இன்னொரு நீடில் ஒரு திரவத்தை உள்ளே அனுப்புது, அதுக்கிட்ட இருக்கிற திரவியத்தை உள்ளே அனுப்புது. அதுதான் மலேரியா, டெங்கு, லொட்டுலோஸுக்கெலாம் வருது பார்த்தீங்களா? அதுதான் காரணம். அதுதான் அது என்ன பண்ணுதுன்னா, ஒட்டுமொத்தமாக எடுத்து எந்த இடத்துல பிளட் வெயின் இருக்குன்னு பார்த்து சொல்கிறதுக்கு அந்த நீடில் தேவைப்படுது. அது கரெக்டாக அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் சொருகி அப்புறமா அந்த ரத்தத்தை உறிஞ்சி எடுத்து அதுக்கு தேவையான இன்னும் அதோடைய டெவலப்மெண்ட்டுக்காக, உயிரின டெவலப்மெண்ட்டுக்காக அது யூஸ் பண்ணிக்குது. அந்த ரத்தம் அதுக்கு தேவை. பாருங்க, அத்தனோண்டு விஷயத்தில் இது இப்படிங்கிறதுக்குள்ள நடந்து முடிஞ்சிருது. உங்களுக்கு கொசு மேலே வந்து உட்கார்றது தான் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு சில சமயத்தில் டக்குன்னு ஒரே செகண்டில் உள்ள சருக்குன்னு குத்தி வெளியே எடுத்துருது பாருங்க. அப்போ அந்த நீடில் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன நீடில் நீங்கள் இனிமேல் கவனித்து பார்ப்பீங்கன்னா, கொசு கடிக்கும் போது வேணால் பாருங்கள். அந்த நீடில் உள்ளே குத்துறதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு இருக்கிற 2 நீடில் மடங்கி இருக்கும். ஒரு நீடில் இப்படி உள்ளே இருக்கும்போது 2 நீடில் மடங்கி இருக்கும். என்ன இவன் இப்படிலாம் பேசினிருக்காங்கல்ல? படைப்புகள் அப்படி இருக்குது. ஆண்டவருடைய படைப்புகள் அந்த அளவுக்கு வச்சிருக்கிறார். ஒரு கொசுவுக்கே இப்படி ஒரு வல்லமையை கொடுப்பாருன்னா, இவை எல்லாவற்றையும் ஆள உண்டாக்கின அந்த ஆதாமிலிருந்து வந்த இத்தனை நாள் அளவும் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கு ஆண்டவர் எப்படியான வல்லமையை கொடுத்திருப்பார்? அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த இராணுவத்தை பார்த்தான், அவன் பயந்தான். ஆனால் அவன் கண்கள் திறக்கப்பட்ட போது, அவன் கண்கள் பூரணமாய் திறக்கப்பட்ட போது ஆண்டவர் அவனை சுற்றிலும் இருந்த அந்த சேனையை காண செய்தார். பின்பு அவனை மகிமைப்படுத்தினான். பின்பு அவனுக்குள்ள அந்த பயம் இல்லை. இந்த வேலைக்காரன் இராணுவத்தை கண்டு பயந்தது போல அநேகர் இன்னைக்கு வருகிறதான அநேக இராணுவமாகிய நெருக்கங்களை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அநேகரை குறித்து பயந்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க. அவைகளை பார்க்காதீர்கள், அவைகளுக்கு பதிலாக படைத்தவரை பாருங்கள்.
மூன்றாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறபடியாய் பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானதிவனையும் பிழைக்கப்படவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். பாருங்க, இந்த தீவாரை குறித்தும் எல்லாருக்கும் நல்லா தெரியும். மெலிதா அப்படின்னு ஒரு தீவில் இவர்கள் தப்பி பிழைத்த போது அந்த இடத்துல விறகுகளை பொறுக்கி அந்த இடத்துல சூடுண்டாக்கும்படியாக இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சில விறகுகளை எடுத்து போடுகிறார். அப்போ அதிலிருந்து ஒரு விரியன் பாம்பு எழும்பி வந்து இவருடைய கையை பிடிச்சிருச்சு. இப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்க்கறது என்னன்னா, படைப்பாகிய அந்த விரியன் பாம்பை பார்த்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. என்னன்னா, இவன் கொலை பாதகன், இவன் தண்ணியிலிருந்து தப்பி பிழைச்சி வந்து கூட அவனுடைய பாவம் அவனுக்கு விடாமல் பின்தொடர்ந்துருச்சு, இவன் பெரிய கொலை பாதகன். இன்னைக்கு உன்னை ஜட்ஜ் பண்ணுறவங்க நீ பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து இப்படிங்கிறதுக்குள்ளே உன்னை ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் படைப்புகள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். படைத்தவர் என்ன தெரியுமா பண்ணுவார்? உன் உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்பார், உன் கூடவே துணையாக இருப்பார். அதான் படைத்தவருடைய ஸ்பெஷாலிட்டி. பவுல் சற்று யோசிக்கவே இல்லை, உதறி போட்டுட்டார். அவருக்கு ஒரு தீங்கும் அணுகவே இல்லை. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். பாருங்க, இந்த தீவாரில் இருக்கவங்களாம் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பவுலையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா விஷப்பூச்சி பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவனையே பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். முதல்ல கொலை பாதகன், இப்போ ஒன்றும் நடக்கலை. அப்போ யார் இவர்? இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார். படைப்புகளை பார்த்தீர்களானால் படு தோல்விதான். படைப்புகளை பார்த்தீங்கன்னாக்கா பாவத்துக்குள்ள தான் போகும். வெறும் படைப்புகளை எண்ணி நம்ம வாழ்வோமானால் ஒன்றும் நமக்கு கிடைக்காது. மாறாக படைத்தவரை பார்ப்பீர்களானால் அந்த தீவில் இருந்த அத்தனை பேருக்கும் ஜெபிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது பவுலுக்கு. அநேகர் சுகம் பெற்றார்கள். அந்த தீவினுடைய தலைவருடைய வீட்டில் நடந்த அற்புதத்தை நிமித்தமாய் அநேகர் தேவனுடைய வல்லமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள். நீ படைப்புகளை பார்ப்பாயானால், வெறும் படைப்புகளை மாத்திரம் பார்ப்பாயானால் உன் கைகள் நெகிழும், உனக்கு திடனற்று போகும், உனக்குள்ள கிரியைகள் இருக்காது. உன் நெருக்கத்தில் அவரை தேடு. வியாகுலப்பட்டு அவை உனக்கு பின்னால தொடரும் போது அவரை தேடு. நீ காயப்பட்டு கலங்கி நிற்கும் போது அவரை தேடு. நீ பார்க்க வேண்டியது உன் காயத்தை அல்ல, உன் வியாகுலங்களை அல்ல, உன் நெருக்கத்தை அல்ல, மாறாக படைத்தவரை பார். கேயாசியை போல அல்ல, அந்த வேலைக்காரனை போல அல்ல, இந்த தீவு மக்களை போல அல்ல, இந்த தீவு மக்களை போல அல்ல. அவங்க ஒரே ஒரு நிமிஷத்தில் ஜட்ஜ்மெண்ட்டாக சொல்கிறாங்க இவன் கொலை பாதகன் என்று சொல்லி. ஏன்னா அவங்க பார்த்தது அந்த படைப்பினை, பூச்சி கடிச்சா சாகணும், இவன் பாதகன், கொலை பாதகன் என்று சொல்லி, இவன் பாவி என்று சொல்லி. ஆனால் பவுல் ஆண்டவரை நோக்கி தான் எப்பவுமே அமர்ந்திருக்கிறார். அதனால் அவருக்கு ஒன்றுமே ஆகவில்லை. அவர் பார்க்கறதெல்லாம் அது ஒரு படைப்பு தான், அது பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். ஏன்னா படைத்தவரே கூட துணையாக இருக்கும் போது படைத்தது என்ன ஆக போகுது? அதனால் ஒன்றுமே நடக்க போவதில்லை. அந்த விசுவாசம் உங்களோடு கூட இருக்க வேண்டும். நான்காவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 26ஆம் வசனத்திலே லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். சொல்றாரு தேவதூதர்கள் சொல்றாங்க, சமபூமியில் எங்கும் நில்லாதே, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொல்லி. எல்லாம் ஓடுறாங்க, இவங்க கூட சேர்ந்து ஓடி போறாங்க. ஒரே ஒரு நிமிஷம் பின்னாடி இருக்கிற அந்த படைப்புகளை பார்த்தாள். அவள் அந்த படைப்பினை பார்த்தாள்.
ஏன்னா கஷ்டப்பட்டு அந்த இடத்துல தேசத்தில் சுதந்திரமாக இருந்து எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டு இருந்தது அங்கே தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பின்னிட்டு பார்த்து அந்த படைப்பினை பார்த்து தன்னுடைய ஜீவனையே இழந்துட்டான். அதை விட இன்னும் கொடுமை என்னன்னா, காலகாலத்துக்கும் அங்கேயே நிற்கிற உப்பு தூணாக்கி விட்டார் ஆண்டவர். பின்னிட்டு பார்த்தாள், படைப்பினை பார்த்தாள். முன்னாடி படைத்தவர் சொல்ற காரியம் இருக்குது, அங்க போங்கிறாரு. படைத்தவர் சொல்றாரு, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, இந்த சமபூமியில் எங்க நில்லாதே, அங்கதான் உனக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன், அங்கதான் உனக்கு தேவையானது எல்லாம் இருக்குது, அங்க போங்கிறாரு. இவங்க பின்னாடி திரும்பி அந்த படைப்பினை பார்த்தாங்க, உப்பு தூணானாங்க. இதை விட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், 2 சாமுவேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ரொம்ப பெரிய ஒரு ஆள், வேதத்தில் அதிகமாய் போற்றப்பட்ட ஒரு ஆள் தான், கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு ஆள், இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ஆள் செய்கிற ஒரு காரியம். தன்னுடைய ஜீவனுள்ள நாளில் கர்த்தருக்கு என்று பிரியமாய் காரியங்களை, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதுக்காக எல்லாவற்றையும் கவனமாய் செய்து கொண்டு வந்த ஒரு ஆள் இங்கே செய்கிறார். என்னன்னாக்கா, ஒரு நாள் 2ஆம் வசனத்தில், ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் நாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தர்யாக இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். இந்த ராஜா நல்ல வல்லமை உள்ள காரியங்களை செய்வதற்காக அழைக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கொஞ்ச நேரத்தில் படைப்பினை நோக்கி தன்னுடைய கண்கள் போனது. ஆண்டவர் படைத்த படைப்புகளின் மேலே கண்கள் போகும்போது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நேரிடும். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, 27ஆம் வசனத்தில், இந்த தாவீது செய்த காரியங்களும் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இவளை அடைய வேண்டும் என்று சொல்லி அந்த ஆசையினால, இச்சையினால, படைப்பின் மேலே இருந்த இச்சையினால அந்த உரியாவை கொன்று போட்டு தன்னுடைய மனைவியாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தை செய்தார். 27ஆம் வசனத்தில், அதே 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவனை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். இந்த வார்த்தை நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததான் இருந்தது. தாவீது செய்த இந்த பர்டிகுலர் காரியம் ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருந்தது, பொல்லாததான் இருந்தது. நீ படைப்பினை பார்த்தா அது ஆண்டவருக்கு பொல்லாததால் தான் தோன்றும். மாறாக ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றிலும் படைப்பினை பார்க்காம படைத்தவரை பாருங்கள். தாவீது எவ்வளவு பெரிய ஒரு ராஜா, ஒரு பெண் படைப்பின் நிமித்தமாக, இச்சையின் நிமித்தமாக, இதே போல நிறைய காரியம் இருந்தாங்க. லைனாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஆதாம் ஏவாளிலிருந்து துவங்கி நிறைய பார்த்துக்கிட்டே போகலாம். புதிய ஏற்பாட்டின் புத்தகத்தில் கூட ஆலயத்திற்குள்ளே வந்து காணிக்கையை கொடுத்து இவளைக்கு தான் விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பேதுரு. அப்போ ஆமாம், இவளைக்கு தான் விட்டோன்னு கணவனும் மனைவியும் ஒன்றா சொல்கிறாங்க. 2 பேரும் ஒரே இதுவாக சொன்னாங்க. அப்பயே செத்துட்டாங்க. ஏன்னா படைப்பினை பார்த்தாங்க. யூதாஸ் காரியோத்து வெள்ளி காசு மேலே இருக்கிற ஒரு ஆசையின் பேரில் போனான், படைப்பினை பார்த்தான். ஆமான் தூக்கிலிடப்பட்டான், ஏன்னா படைப்பினை பார்த்தான். எல்லாவற்றோட முடிவு சரியில்லை. ஆனால் நீங்கள் படைத்தவரை நோக்கி பார்ப்பீர்களானால் எல்லாவற்றையுமே பாருங்கள். ஒவ்வொரு காரியத்தையுமே நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னாக்கா, எலிசாவை பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல எலியாவிடத்தில் அந்த சால்வையை பெற்றதான அந்த எலிசா அந்த சால்வையை பார்க்கல, முறித்து எலியாவின் தேவன் எங்கேன்னு சொல்லி அடிக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் சால்வையில் பெரிய விஷயம் இல்லை, அந்த சால்வைக்கு உள்ள காரியங்களை கொண்டு வந்து கொடுத்த அந்த படைத்தவரிடத்துல தான் எல்லாம் இருக்கிறது என்பதை
அவன் அழிந்து கொண்டான். பவுல் ஆண்டவரிடத்துல தான் வல்லமை உண்டு என்பதை அறிந்து கொண்டதான பவுல் ஆண்டவரை மாத்திரமே பற்றி பிடித்துக் கொண்டார். இன்னும் அதிகமாக ஒவ்வொரு காரியங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் எல்லாவற்றிலுமே கர்த்தர் மாத்திரம் கூட துணையாக இருப்பார் என்று சொல்லி எல்லாவற்றிலுமே ஆண்டவர் மிக 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 வல்லமையான காரியத்தை இவர்களை கொண்டு செய்திருக்கிறார். ஏனென்றால் படைத்தவரை பார்த்தார்கள், படைப்பினை அல்ல. அவர்கள் படைத்தவங்களை பார்த்தபோது கீழே விழுந்தாங்க, மாறாக படைத்தவரை பார்த்தபோது மேல மகிமையாய் கர்த்தர் நிற்க செய்தார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நீங்கள் கைகளை நிகழ விடாமல் திறந்து கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி இதுவரைக்கும் நான் படைப்பினை பார்த்திருக்கலாம், படைச்ச காரியங்களை பார்த்துருக்கலாம், அதன் மேலே நம்பிக்கை உள்ளவனாக இருந்திருக்கலாம், என்கிட்ட இருக்கிற பணத்தின் மேலே நான் நம்பிக்கை வச்சிருக்கலாம், என்கிட்ட இருக்கிற பொருள் மேலே நான் நம்பிக்கை வச்சிருக்கலாம், என்கிட்ட இருக்கிற ஆசையின் பேரில் நான் நம்பிக்கை வச்சிருக்கலாம். இவை எல்லாவற்றையும் படைத்தவர் கர்த்தர் என்பதை நான் மறந்திருந்தேன். ஆனால் இந்த ஒரு விஷயம் என்னை மன்னியும் ஆண்டவரே, கர்த்தரிடத்திலே திரும்புகிறவனா என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதற்கு நான் வியாகுலப்பட்டு அது என்னை பின்தொடரும் போது முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடும் உம்மை நோக்கி நான் கெஞ்சி மன்றாடுவதற்கு கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் பாராட்டுவீராக என்று சொல்லி என்னுடைய காயப்பட்டு நான் கலங்கி நிற்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் எனக்கு கூட துணையாக இருப்பீராக என்று சொல்லி ஹல்லேலூயா. உங்கள் கைகளை நெகிழ விடாமலும் அவரை நோக்கி உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தரை நோக்கி நீங்கள் அமர்ந்து அவரை தேடுவீர்களானால் அவர் உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை நிச்சயமாய் கொடுப்பார். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. விசுவாசிக்கிறவங்க ஆமேன் என்று சொல்லி என் கிரியைகளுக்கு பலன் எங்கே கிடைக்கும் என்றால் படைப்பினிடத்திலே அல்ல, என்னை படைத்தவரிடத்திலே தான் உண்டு. உன் கிரியைகளுக்கு தக்க பலன் நீ தேடுகிற இடத்துல இல்லை, நீ பார்க்கிற டாக்டர் இடத்துல இல்லை, நீ பார்க்கிற அதிகாரிகளிடத்துல இல்லை, மாறாக எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற பரிசுத்த ஆவியானவரிடமே உண்டு. அந்த படைத்தவரை பார், அந்த படைத்தவரை நோக்கி பார். உன் வாழ்விலே எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, look for the creator, not the creations. படைப்புகள் எல்லாம் அழிந்து போகும், படைத்தவர் மாறாதவர். படைத்தவர் ஒருபோதும் மாறுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை உண்டாக்கி உருவாக்கி தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாக பெயர் சொல்லி அழைத்து உன்னை அழைத்தது மாத்திரமல்ல, உன்னை மகிமையிலே சேர்ப்பதற்கான எல்லாவற்றிலும் உன்னை நடத்துகிறவர் அவர். அவருடைய அழைப்பிலே சந்தேகப்பட வேண்டாம். ஏனென்றால் உன் கிரியைகளுக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. நீ நம்புகிறவர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். 2 கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோமா? Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசின கிருபைகளுக்காக தொடர்ந்து இந்த காரியங்களை இவர்களுக்கு நீர் வெளிப்படுத்துவீராக. போதிக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் இவருடைய வாழ்க்கையில உபயோகமாய் நிற்க கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.